ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் பகவதி அம்மன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தான். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு, சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் 1 அதையும் போட்டு நம்ம வதக்குறோம். அது கூட கருவேப்பிலை 2 பச்சை மிளகா கீறி வச்சுருந்தேன். இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறம் தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட போட்டு வதக்குறோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்க அப்படின்னா தேவையான பொடிகள்லாம் ஆட் பண்ணுறோம். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் சோம்புத்தூள் 1 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு ஜீரகத்தூள் அதுவும் 1 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கரம் மசாலா அதுவும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மல்லிப்பொடி, அதாவது தனியாத்தூள். அது இதோட கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் தனியாத்தூள் நம்ம ஆட் பண்ணுறோம். தனியாத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் இந்த ஸ்பூனில் மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணோம். ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்கும் பட்டாணியும் வேக வச்சுருக்கேன். அதை எடுத்தாச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வேக வச்சு எடுத்த உருளைக்கிழங்கை தூள் நீக்கிட்டு கட் பண்ணி நம்ம இது கூட சேர்த்து லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பட்டாணி அந்த வேக வச்ச தண்ணியோடையே நம்ம பட்டாணியை இதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு நல்லா அப்படியே சூப்பரான ஒரு பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ்.